மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரின் சகாரா பாலைவனத்தின் வழியாக மாலி நாட்டில் நடைபெற்ற ஈத் அல் அகதாவில் மத வழிபாட்டை முடித்துக் கொண்டு லாரியில் சுமார் 50 பேர் கொண்ட பயணிகள் தங்கள் நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது நைஜர் அல்ஜீரியா என்ற பகுதிக்கு அருகே உள்ள அசமகா என்ற பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது லாரி எதிர்பாராத விதமாக பழுதடைந்து பாலைவன மணலில் சிக்கிக் கொள்கிறது. ஓட்டுநரும் பயணிகளும் எவ்வளவோ போராடியும் அந்த வாகனத்தை சரி செய்ய முடியாத நிலையில் அவர்கள் கையில் வைத்திருந்த அத்தியாவசிய உணவுப் பொருளும் குடிநீரும் தீர்ந்து போகின்றன. மாற்று உதவி ஏதும் கிடைக்காமல் பயணிகள் அனைவரும் கடும் தாகத்தாலும் கடும் வெப்பத்தாலும் அங்கேயே தவித்துக் கொண்டிருக்க, அதில் 2 நபர்கள் மட்டும் கடுமையான வெயிலையும் தாகத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த மணல் பரப்பில் 50 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகின்றனர். அப்போது அந்த ஒரு நீர்நிலையை கண்டறிந்து தன் தாகத்தை தீர்த்து கொண்ட அருகில் நைஜர் அதிகாரியை சென்று நடந்த விவரங்களை அவனிடம் கூறுகின்றனர். அதிகாரிகள் தங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு பயணித்து செல்கின்றனர். அங்கு சென்று பார்க்கும்போது லாரிக்கு அடியில் சுமார் 50 பேர் தாகத்தாலும் கடுமையான வெப்பத்தாலும் பாதிக்கப்பட்டு துடிதுடித்து இறந்து போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகின்றனர். நைஜர் நிர்வாகத்தின் சார்பில் பொது மைதானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த 50 பேரின் மரணம் உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற ஆல் மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பரே.